இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ போ. மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்ப. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ. நன்றி. யார் சொல்றது? சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. ஃபோன் நம்பர் என்ன? ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன். உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துறதானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முகுந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர். நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி. நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள், யாராக இருந்தாலும். வணக்கம். இது நான் தொடங்கின கட்சி, நான் உருவாக்கின கட்சி. நான் தான் இந்த கட்சியோட நிறுவனர். நான் சொல்றதை தான் இங்கே கேட்கணும். அப்படி கேட்க முடியாதவங்க கட்சியை விட்டு வெளியில போகலாம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இதை சொல்லியதும் அந்த கட்சியினுடைய இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள், பனையூர்ல எனக்கு ஆபீஸ் இருக்கு, என்னை வந்து பார்க்குறவங்க அங்கே வந்து சந்திங்க என்று ஆவேசமாக தன்னுடைய மைக்கை தூக்கி எறிந்து விட்டு சென்றதும் தான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி 1987 வன்னியர் மக்களினுடைய இடஒதுக்கீட்டை மையமாக வைத்து தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 50% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இங்கே இடஒதுக்கீடு இருந்தது. அந்த 50%ல் 30% பிசிக்கும் அதிலிருந்து 20% பிரித்து எம்பிசி என்கின்ற ஒரு பிரிவை உருவாக்கி இந்த 50%க்குள்ளே இருக்கிற முற்பட்ட வகுப்பினரே எல்லா இடங்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள், எங்களுக்கு எதுவும் கிடையாது. எனவே வன்னிய மக்களாகிய எங்களுக்கு இடஒதுக்கீட்டை பிரித்து தர வேண்டும் என்று 20% தனியாக கேட்டு மருத்துவர் ராமதாஸ் தலைமையில மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்தில் 21 பேர் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் படுகொலையானார்கள். அது காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டிலே. அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு வன்னியர் சங்கமாக தொடங்கி அதை 1989 கட்சியாக மாற்றினார், பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற பெயரிலே. இந்த வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டங்கள், ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரங்களுக்கு வித்திட்டதுனால அந்த கலவரங்கள் தலித் மக்களையும் பாதித்தது. இப்போ தலித் மக்களையும் பாதிக்கிற பொழுது அவர்களை எதிர்வினையாற்றுவது போன்ற அரசியல் வட மாவட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்கு எதிரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிற 2 சாதிய துருவங்களாக புரட்டி போட்டுருது. இன்ன வரையுமே அந்த அரசியல் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் ராமதாஸ் அவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு, அதான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி அதை எல்லோருக்குமான கட்சியை அவர் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணி
அதுக்கு முன்னாடி வன்னியர் மக்களுக்கு எதிராக அங்கே இருந்த தலித் மக்களுக்கும் வன்னியர் மக்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை கலைந்தால்தான், அந்த விமர்சனத்தை குறைச்சாதான், நாம எல்லோருக்குமான தலைவர் நானாதான் இந்த கட்சியை சமூக நீதி அடிப்படையில் கொண்டு போக முடியும். அப்பதான் தேர்தல் அரசியல எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பார்வையை முன் வச்சு தலித்துகளையும் உள்ளடக்கி ஒரு கட்சியை வழிநடத்தி ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருந்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆனா வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சி தொடங்கியவர். மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க என்னுடைய வாரிசு வர மாட்டாங்க, நாங்க வரமாட்டோம்னு. ஆனா ராமதாஸ் அவர்கள் பத்திரமே எழுதி தரவான்னு கேட்டார். என்ன சவுக்கால அடிங்க, நானோ என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய குடும்பமோ கட்சியினுடைய எந்த பொறுப்பிலும் இருக்க மாட்டோம், அதிகாரத்துல எந்த பொறுப்பிலும் இருக்க மாட்டோம், எம்எல்ஏவாவோ எம்பியாவோ சட்டமன்றத்துக்குள்ளேயோ என்ன நீங்க பார்க்கவே முடியாது, என்னுடைய குடும்பத்தையும் பார்க்க முடியாது, அப்படி இருந்தா நீங்க என்ன சவுக்கால் அடிங்கன்னார். அப்படி சொல்லி கட்சியை தொடங்கி மக்களை எல்லாம் திரட்டணும் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனை ஒன்றிய அமைச்சராக மாற்றினார். டாக்டர் படித்த டாக்டர் அன்புமணி எந்த வாரிசு அரசியலை எதிர்த்தாரோ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனை பாட்டாளி மக்கள் கட்சியில அமைச்சரா ஆக்கினார். அவர் அமைச்சரா வந்த பிறகு என்ன செஞ்சிட்டார்னா, ஊழல் எதிர்ப்புன்னு பேசுறவங்களுக்கு பின்னாடி ஒரு ஊழல் வழக்கு இருக்கும். அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது டெண்டர் மருத்துவ கல்லூரிகளுக்கு இடங்கள் ஒதுக்கினதுல ஊழல் வழக்கு, சிபிஐ வழக்கு. இப்போ இந்த சிபிஐ ஒன்று வழக்க வச்சு 2014 இருந்து ஆட்சிக்கு வந்த பாஜக பாமகவை வளைச்சி போட்டுருச்சு. 2014 பாமக கூட்டணியில் நரேந்திர மோடி அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்றப்பவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் தான் இருந்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் அவர்களுடைய திமுகவிலே அங்கம் வகித்தது. பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்தே அங்கம் வகித்தார்கள் 2011. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுடைய அந்த வெற்றியிலே இவங்கெல்லாம் வந்து தோத்து போனாங்க. ஆனால் நீங்கள் கூட்டணி வகுப்பதிலே ராமதாஸ் அவர்களை எப்பொழுதுமே நம்ப முடியாது. கூட்டணி பேச்சு என்றாலே அவர்கள் எப்பொழுது எந்த கட்சிக்கு தாவுவார்கள், நேற்று ஒன்றா இன்று ஒன்றா நாளை ஒன்றா என்று அவர்களால் சொல்ல முடியாது. 2016ஆம் ஆண்டு 2014 மோடியோட கூட்டணி வச்சார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நிற்கிறோம் நாங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தான் முதலமைச்சர், கட்சி அவர் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, மகனுடைய கட்டுப்பாட்டில் அன்புமணி தான் முதலமைச்சர் சொல்லி மாற்றம் முன்னேற்றம்னு தேர்தலை சந்திச்சாங்க. அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதத்தை காட்டி கிட்ட 6%, 5 புள்ளி அந்த மாதிரி வாக்கு சதவீதம், அந்த மாதிரி வாக்கு சதவீதத்தை வாங்கி, ஆனாலும் கூட இந்த 2012 தருமபுரியில நடந்த அந்த கலவரம் இருக்குல்ல, திவ்யா இளவரசன் பிரச்சனை, எல்லோருக்குமான தலைவரா அந்த கட்சியா பாட்டாளி மக்களை கட்சியை உருவாக்கிட்டு வந்த அவர் ராமதாஸ் அவர்கள் ஈழ போராட்டங்கள் பல போராட்டங்கள்ல ஒன்னா இருந்தாங்க. இந்த தர்மபுரி இஷ்யூல அவருடைய தலித் அல்லாதார் கூட்டணின்னு ஒன்று கட்டினார். தலித் மக்களுக்கு இல்லாத ஒரு கூட்டணின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவர்கள் அவர்களை ஒதுக்கிவிட்டு இப்படி ஒரு கூட்டணி ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக, அதிமுக, தேமுதிக, மதிமுக, காங்கிரஸ், இப்படி இருக்கிற எல்லா ஜனநாயக கட்சிகளும் எல்லாருமே பொதுவாக எல்லாருக்கும் தானே அரசியல் பண்ணுவாங்க. அவர்கள் எல்லோரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து ஆதரவு கேட்டு அப்புறம் மேலும் ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு சாதிய முத்திரை விழுந்தது. அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது ஒரு சாதிய முத்திரை. இந்த சாதிய முத்திரை எதுக்கு பயன்பட்டதுன்னா, தர்மபுரி தொகுதியில் 2014ஆவது வருஷம் அன்புமணி அவர்கள் எம்பியா ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கலவரம் பயன்பட்டது. அதோட சரி, அதுக்கப்புறம் இதுவரையும் பாட்டாளி மக்கள் கட்சியால் தேர்தலில் வெற்றி பெறவே முடியவில்லை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்றத்திலேயே அதான் நிலைமை. எங்க அந்த நிலைமை மாறிச்சுன்னு சொன்னீங்கன்னா, இப்பொழுது நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து, 2016 நாங்க தான் முதலமைச்சர், திமுக கிடையாது அதிமுக கிடையாதுன்னு அன்புமணியை முன்னிறுத்தி வந்தவங்க இனிமே கூட்டணியே இல்லைன்னார் மறுபடியும் ராமதாஸ் அவர்கள். சரி, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டப்ப நாம பத்திரம் எழுதி தந்துடவா, திராவிட கட்சிகளோடு கூட்டணியே இல்லை, திமுக அதிமுகவோட கூட்டணியே இல்லை, கூட்டணியே இல்லைன்னு பத்திரம் எழுதி தருவான்னு சொன்னாரு. உடனே 2019 தேர்தலில் கூட்டணி அதிமுகவோடு, ஏன் கூட்டணியே இல்லை நீங்க உடனே. இப்ப இதுதான் மக்களிடத்திலே அவங்களுக்கு ஒரு, அப்போ என்ன ஒரு கேள்வி எழுந்ததுன்னா, கட்சியில யாரு இந்த கட்சியை நடத்துறா? ராமதாஸ் ஒரு கருத்தை சொல்லுவார், அன்புமணி ராமதாஸ் அது ஒரு பனிப்போரா போக ஆரம்பிச்சிருச்சு. அது எங்க அந்த பனிப்போர் வெடிச்சதுன்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணிக்கு போவதாகத்தான் பேச்சு. அதிமுகவோட கூட்டணிக்கு போனா, ஏன்னா ஏற்கனவே 10.5%
எந்தவித விதிமுறையும் பின்பற்றாம எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார் வன்னியர்கள் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை. ஏன்னா இது தேர்தல் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி நிறைவேற்றினார். இந்த சட்டம் செல்லுமா செல்லாதா, நீதிமன்றம் ஏற்குமா ஏற்காதா, ஓட்டுக்காக நிறைவேற்றினார். அதை பயன்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை சந்திச்சது. 4 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. அதிமுகவும் வட மாவட்டங்கள்ல கணிசமா வெற்றி பெற்றாங்க. அப்ப கூட்டணி கணக்குக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. கோர்ட்டுக்கு போச்சு, அது நிக்காம போச்சு. சரி, 2024 தேர்தலில் அதிமுகவுக்கு டிஎம்கேவோட ஆன்டி கம்பன்சி வாக்கு வங்கிய நாம கோட் பண்ணுங்கிறதுக்காக 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பாமக சென்றிருந்தால் திமுகவுக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் இந்தியா கூட்டணிக்கு. ஆனா ஒரே இரவுல அந்த கூட்டணி மாறி போச்சு. நாளைக்கு அதிமுகவுடைய சிவி சண்முகம் விழுப்புரம் மாவட்ட செயலாளர், அவரு கூட்டணி வாங்கன்னு ராமதாஸோட பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தா காலையில அண்ணாமலையும் அவரோட டீமும் போய் தைலாபுரத்தில் உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. முதல் நாள் இரவு அதிமுகவோட தான் கூட்டணின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உறுதி செய்கிறார். மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை தைலாபுரத்துல மருத்துவர் ராமதாஸுடைய இல்லத்துல உட்கார்ந்து அன்புமணி பரிமாற எல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கும் பாமகவுக்கும் கூட்டணி உருவாகும். அதனோட விளைவு என்ன? தருமபுரியில போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் அவர்களுடைய மருமகள் வாரிசு, நானோ என் குடும்பமோ வாரிசோ தேர்தலே நிக்காதுன்னாரு பாருங்க, அவருடைய மருமகள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இணையர் அந்த தேர்தலில் தருமபுரியில் போட்டியிட்டு அரூர் தொகுதி மக்களுடைய வாக்குகளால் அவர் தோற்கடிக்கப்படுகிறார். சரி, இந்த தோல்விக்கு யார் காரணம்? பாமகவுடைய தோல்விக்கு யார் காரணம்? 2014 தேர்தலையும் ஜெயிக்கல, 2019 தேர்தலையும் ஜெயிக்கல, 2024 ஜெயிக்கல, 2014 ஒரு தொகுதி வந்தாங்க. அப்ப இந்த தொடர் தோல்விகளுக்கு காரணம் கூட்டணி பேச்சுவார்த்தையில ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு. இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு புதுச்சேரியில் நடந்த புத்தாண்டு பொதுக்குழுவில் வெடிச்சிருக்கு. அதுலயும் பாருங்க, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முகுந்தன் என்பவரை இளைஞர் செயலாளராக நியமிக்கிறார். இந்த முகுந்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய முதல் மகள் அவருடைய பையன், அதாவது ராமதாஸ் அவர்களுக்கு பேரன் காந்திமதினு அவங்களுடைய மகள், மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மகள். சுத்தி சுத்தி குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை பாமகவில். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, குடும்ப கட்சியான திமுகவை வீழ்த்தணும்பாங்க. உடனே அன்புமணி அவர்கள் மேடையில கட்சி சேர்ந்து 4 மாசம் தான் ஆகுது, அவருக்கு எப்படி நீங்க பதவியை கொடுக்கலாம், வேற யாராவது போடுங்க, கட்சிக்காக உழைச்சவங்கள. பார்த்தீங்களா இந்த கேள்வி எவ்வளவு நகைச்சுவையான கேள்வி பாருங்க. கட்சிக்காக உழைத்த பக்கத்திலே இருக்கிறாரு மணி, கோக்கா மணி, அவர்தான் பாமகவினுடைய தலைவராக இருந்தாரு. ஏன்னா நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் பதவி வர மாட்டேன்னு சொன்னாரு ராமதாஸ். கோக்காமணியை விட்டுட்டு கட்சியினுடைய தலைவரா யாரை உருவாக்குனாங்கன்னா அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்தாங்க. சரி, இதுவரையும் தலைவராக இருந்த கோக்காமணிக்கு என்ன பொறுப்பு? சும்மா கௌரவ தலைவர்னு ஒரு ஓரமா இருங்க, அவ்வளவுதான். அப்படி மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு தலைவர் பதவியில உட்கார்ந்து இருக்கிற அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, என்ன இந்த கட்சியை குடும்ப கட்சியா மாத்தலாம்னு முயற்சி பண்றீங்களா? குடும்பத்தில் அல்லாத ஒருத்தவங்களுக்கு கொடுங்க, கட்சிக்கு நீண்ட காலமா உழைக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றார். இல்ல இல்ல, இது ஏற்கனவே ஒன்னை கொண்டு வந்து மருமகளை கொண்டு வந்து பேர பிள்ளைகளை கொண்டு வந்து ஏற்கனவே குடும்ப கட்சியா தான் இருக்கு. இந்த குடும்ப கட்சியில என் மகளுக்கு என்னுடைய பையனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா என்ன, ஒரு பதவி கொடுத்தா என்ன, எனவே முகுந்தன் தான் நீடிப்பாரு, அதை ஏத்துக்கிட்டா நீ கட்சியில இரு, ஏத்துக்கலன்னா யார வேணாலும் வெளில போங்கிறார். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லிட்டே இருப்பார்ல, கட்சியில பிடிக்கலன்னா வெளில போ வெளில போன்னு. அந்த மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்றார், பிடிக்கலன்னா வெளியில போங்க. உடனே அன்புமணி ராமதாஸ் மேடையில பனையூர்ல நான் ஆபீஸ் தொடங்கிட்டேன், எல்லாரும் இந்த பனையூருக்கு தான், நடிகர் விஜய் அவர்களும் பனையூருக்கு தான், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பனையூருக்கு தான், அடுத்து தமிழ்நாடு சட்டமன்றமும் பனையூருக்கு தான், எல்லாமே அங்க மாறிடும் பனையூருக்கு. அப்படியே பக்கத்துல பீச்சு ரெசார்ட்டு, தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஜாலியா இருக்கிறதுக்கு இனிமே பனையூர் தான் சட்டமன்றம், நாளைக்கு அறிவிச்சாலும் அறிவிப்பாங்க. சரி, மெரினாவில் இருக்க தலைவர் சிலையெல்லாம் என்ன செய்யுது, அப்படியே பனையூருக்கு தூக்கிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அங்கேயே நம்ம ஈஸியா இருக்கும் மாலையை போறதுக்கு. அப்படி உடனே அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, பனையூர்ல நான் ஆபீஸ் தொடங்கிட்டேன், அங்க வந்துருங்க, என்ன வந்து பாருங்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த வாரிசு அரசியலில் தொடங்கியவர்கள் கூட எல்லா வாரிசுகளை கொண்டு வந்துட்டாங்க. அந்த வாரிசுகள்லையும் உருப்படியா யாராவது இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே சண்டை. ஒரு கட்சியை நான் தான் தொடங்கினேன் என்று ராமதாஸ் சொல்லுகிறார். ஆனால் கூட்டணி வைப்பதிலே ஒவ்வொரு முறையும்
மகனுக்கும் அப்பாவுக்கும் மாறி இப்ப ராமதாசனுடைய பேரனை போடுறதுல சண்டை வந்து வாரிசு அரசியல் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடை முன்வைத்து தொடங்கப்பட்ட ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த வீழ்ச்சி தான் ஒரு காரணம். நன்றி, வணக்கம்.